கணவன் மனைவி காதலை தாண்டி நகை போட்டிருப்பாங்க. ஃபேமிலிங்கிற ஒரு செக்டாரு, ஒரு பெரிய அது ஒரு கம்பெனி மாதிரி. அது நீங்கள் தெரிஞ்சு ஃபுல்லாக ரெஜெக்ஷன் ராஜினாமா பண்ணிட்டு போயிட முடியாது அந்த கம்பெனி. அவனை எனக்கு பிடிச்சதா, என்ன அவனுக்கு பிடிச்சதா, மறுபடியும் அவனை எனக்கு பிடிச்சதா, உன்னோட பிடிச்சிக்கிற என்னதை பிடிச்சது, அவன் மனசை பிடிச்சது அப்படிம்பாங்க. மனசுன்னு ஒரு ஆர்கனே இங்கே கிடையாது நம்ம உடம்புல, தெரியும் தானே அதெல்லாம். விவசாயி அப்பா இந்த பக்கம் போகிறார், அம்மா இந்த பக்கம் போகிறார், ரெண்டு கையும் குழந்தை பிடிச்சி நிற்குது. அந்த காட்சிகள் வந்து எவ்வளோ கல் நெஞ்ச காரணம் கரைஞ்சிருவோம். அந்த பிஃபோர் மேரேஜ் இருந்த அந்த டெம்டேஷனை ஆஃப்டர் மேரேஜ் எதிர்பார்க்குறாங்க. பட் அது இருக்காது. ஆம்பளை காலம்புற ஒழ, அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடு, அப்புறம் பொன்னாட்டிக்கு சம்பாரிச்சு போடு, பிள்ளைக்கு சம்பாரிச்சு போடு, ஒரு நாள் செத்து போயிடு. அவ்வளோதான் ஆம்பளோட வாழ்க்கையே. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து காதல் திருமணம் பண்றவங்க தான் அதிகமாக வந்து டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் வந்து நல்லபடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது இல்லை, அரேஞ்ச் மேரேஜில் டைவர்ஸ் இல்லையான்லாம் சொல்ல முடியாது, இருக்கு. பட் அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒரு பெரிய அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது. கணவன் மனைவி காதலை தாண்டி நகை போட்டிருப்பாங்க. ஃபேமிலிங்கிற ஒரு செக்டாரு, ஒரு பெரிய அது ஒரு கம்பெனி மாதிரி. அது நீங்கள் தெரிஞ்சு ஃபுல்லாக ரெஜெக்ஷன் ராஜினாமா பண்ணிட்டு போயிட முடியாது அந்த கம்பெனியை. புள்ளக்குட்டி ஆகிடும், மாமனார் மாமியார் மச்சான், பல உறவுகள் பிணக்கம் அதில் வந்து பிணங்கி நிற்கும், அப்படியே இணைஞ்சு கமௌண்டாக இருக்கும் அந்த கம்பெனி. லவ் மேரேஜில் அப்படி இல்லை, ஒன்லி லவ் மட்டும்தான். அவனை எனக்கு பிடிச்சதா, என்ன அவனுக்கு பிடிச்சதா, மறுபடியும் அவனை எனக்கு பிடிச்சதா, உன்னோட பிடிச்சிக்கிற என்னதை பிடிச்சது, அவன் மனசை பிடிச்சது அப்படிம்பாங்க. மனசுன்னு ஒரு ஆர்கனே இங்கே கிடையாது நம்ம உடம்புல, தெரியும் தானே அதெல்லாம். மனம் என்றே ஒரு ஆர்கன் இல்லை நம்ம உடம்புல. நம்மளா வச்சுக்கிட்ட பேர் செயல் தான், நம்மளோட செயல் தான் மனசுங்கிறது. ப்ரொஜெக்ஷன், என்ன பேசுகிறோங்கிறது ஒரு மனசு. ஒரு அடிப்பட்டு காயம்பட்டு கிடக்கிறான்னா அதை பார்த்து இறக்கப்படுறது ஒரு மனசு. ஒரு நாக்குட்டி அடிப்பட்டு கிடந்தா அதை இறக்கப்படுறது மனசு. தட் இஸ் மனசுன்னு ஒரு ஆர்கன் கிடையாது, நம்மளோட எண்ணங்கள் தான் மனசு. அப்படி பார்த்தா எண்ணங்கிறதுக்கு ஒரு ஆர்கன் கிடையாது, செயல்பாடு தான் எண்ணம். அது பெரிய கனெக்டிவிட்டி, கடைசியாக போய் பிரெயினில் தான் நிற்கும். மூளை சொல்கிறது தானே செய்கிறோம். மூளை நல்ல மூளையாக இருந்தால் நல்ல மனசு. அந்த லவ் மேரேஜில் என்ன ஆகுனா மனசுங்கிற ஒரு கான்செப்ட் காலி ஆகிடும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்று பாரு 99 ஐ லவ் யூ தான் சொன்னேன், அதோட தூங்கிட்டேன், 100 சொல்லவே இல்லை, கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. நீ கூட தான் முந்தானத்து 999 தான் நீ சொன்ன, 1000 ஐ லவ் யூ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அது நிறைய அந்த ரீல்ஸ்லேயே போடுறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. நியூலி மேரேஜ் எப்படி இருக்கும், டாட்டாலாம் காமிப்பாங்க. அதே ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் பார்த்தா பிள்ளைக்கு பைக்கில் வைக்கிறான், சாப்பாட்டு போய் எடுத்துகிட்டு வேலைக்கு விழுந்து ஓடுறாங்க. டாட்டாவும் காமிக்கல, ஒன்றும் காமிக்கிறதில்ல. இது தலையில் பாதி சீப்பு சொருவி இருக்கு, யார் பொண்ணு தலையில் சீப்பு சொருவி இருக்குது, நைட்டி தூக்கி அழுக்கு நீட்டி தூக்கி சொருவி இருக்குது, இதை எடுத்து போடுறாங்க. நல்லா ஓகே, நல்ல ஒரு புரிதல் தானே இது. ஆனால் லவ் மேரேஜில் வந்து அதே ஆஃப்டர் தட் யாரோ ஒருத்தவங்க அந்த பழைய லவ்வே நினச்சிக்கிட்டு குழந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஸ்லிப் ஆகிடுவாங்க. அது இருக்காது. அப்புறம் இவங்க நிறைய போய் சொல்லி லவ் பண்ணியிருப்பான், அவன் நிறைய போய் சொல்லியிருப்பா. கல்யாணத்துக்கு பிறகு எல்லா போயும் உடைய ஆரம்பிச்சிடும், ஒன்று கட்டாக ஆரம்பிச்சிடும். கட்டாக ஆரம்பிக்கல ஆட்டோமேட்டிக் வெறுப்புணர்வு வந்துடும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லைன்னு என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. இது ஒரு தான்மா மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து இதுதான் பொண்ணு, சாதம்லாம் பார்த்தாச்சு. அது ஒரு வயலில் சுத்தகார பொண்ணு தான். யார், நம்ம பெரியம்மாவோட பெரியப்பாவோட வழியில் சுத்தகார பொண்ணு தான். பையனை யாருன்னு கேட்குறீங்க, 2 பேரும் குலதெய்வமே ஒன்றா வருது, ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் ஒரு ஆழமான விதை போடுவாங்க. அது வந்து என்ன ஆகுன்னா, நம்ம குடும்பம் செக்டார் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றத அது ஆழமாக நம்பும் மனசு. ஆனால் லவ் மேரேஜில் அந்த விஷயத்துக்கே வேலை கிடையாது. இல்லை, லவ் பண்ணுறவங்க தான் வந்து அரேஞ்ச் மேரேஜை விட லவ் பண்ணுறவங்க வந்து லவ் மேரேஜ்னா தாங்க நான் புரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நான் லவ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டவங்களும் விவாகரத்தில் போய் நிற்கிறதுக்கு என்ன அதிகமான காரணங்கள் வருது சார் நீதிமன்றத்துக்கு? ஆக்சுவலாக இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நம்பி வழிகிறது அந்த கேசஸ் தான். பரிதாபம். அது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நிறையா நம்ம முற்போக்குத்தனம்லாம் பேசுகிறாங்க, லிவிங் டுகெதரு எல்லாமே பேச்சுக்கு நல்லா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டம். அது கோர்ட்டில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குனே ஒரு பெரிய ஹால் இருக்குது, அங்கே வந்து டாய்ஸ் தான் கிடக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, எம்ப்ளாயி. ஏன்னா அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைய வச்சுட்டு வேறான்னு கத்தும் அந்த குழந்தை. அப்போ இங்கே மெயின்டைன் பண்ணணும்ல. அப்பா அம்மாவோட வர்றவங்க குழந்தை கையில் வச்சுப்பாங்க, இல்லாமல் குழந்தை விளையாடணும், காலையில் பாஸ் போடணும், உள்ளே ஒடியாடணும். அவ்வளோ ஒரு ஈஸி ப்ராசஸ் இல்லை அது. பார்த்து ஒரு டாய்ஸ் வச்சு பார்க்கு மாதிரி கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. நான் அதை பார்க்குறப்போ வேதனையாக இருக்கும். டிவோர்ஸ் ஆகி அப்பா இந்த பக்கம் போகிறார், அம்மா இந்த பக்கம் போகிறார், 2 கையும் குழந்தை பிடிச்சி நிற்குது. அந்த காட்சிகள் வந்து எவ்வளோ கல் நெஞ்ச காரணம் கரைஞ்சிருவோம். அப்பா அப்படின்னு இந்த கையை பிடிச்சிருக்கோம், அம்மாங்க அந்த கையில் 2 பேரும் பிரிகிறாங்க. அது அவ்வை சண்முகி கூட கமல் சொல்லுவார், கணவன் மனைவி பிரியலாம் தப்பில்லை, அப்பா அம்மா பிரியக்கூடாது
தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணும் மீனாவுக்கு. இட்ஸ் அ குட். அது படம் நல்லா புரிதல் அந்த காட்சி. அப்போ இவங்க வந்து இந்த 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 சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அங்கே டைவர்ஸ்க்கே வர்றாங்க. இல்ல ஆனா புரிஞ்சுக்கிறாங்கல்ல சார். இப்போ லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. நாங்க ஒரு 2 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் நாங்க ரொம்ப அந்நியமா புரிஞ்சுக்கிட்டோம். அரேஞ்ச் மேரேஜ்ல பாருங்க எங்களுக்கு பேச கூட நேரம் கிடைக்காது அப்படின்றாங்க. 10 வருஷம் லவ் பண்ணவங்கலாம் பிரிகிறாங்க, 20 வருஷம் லவ் பண்ணவங்களாம் பிரிகிறாங்களே. அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்தவரை அதான் சொல்கிறேன், பெரிய ஏமாற்றத்துக்கு அங்கே வேலை இல்லைங்கிறேன். இப்படி தான் இருப்பார் மாப்பிளோட கேரக்டர் இதுதான். அது ஒரு அடிமைத்தனம் இருக்குது அதுக்குள்ளே, நான் இல்லைன்னு சொல்ல, மாறெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கட்டமைப்போடு போயிடுதுங்கிறது என்னோட கருத்து. என்ன எப்படின்னா, இந்த பொண்ணு வீட்டுக்காரரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு புரண்டு பிடிக்குதுங்கன்னா அதை பேசி தீர்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பொண்ணோட தாய்மாமனை கூட்டு சொல்லுவாங்க, எப்போ பொண்ணு இதுமாதிரி முரண்டு பிடிக்குது, இதுமாதிரி பிரச்சனையாக இருக்குது, வீட்டு வேலை சரியாக செய்ய மாட்டேதும்பாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம கட்டியிருக்க இடம் எப்படிப்பட்ட இடம், நீ போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லுவாங்க. பையன் தப்பு பண்ணுறான், எதோ சேட்டை பண்ணுறான் வீட்டில் வந்துன்னா பையனோட சொந்தக்காரவங்கள்ட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் அது மாதிரி சரியில்லை அப்படின்னு. அது ஒரு அதான் சொல்கிறேனே, அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. அது கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி, பர்மனெண்ட் எம்ப்ளாயி, டெம்பரவரி எம்ப்ளாயி இருக்காங்கல்ல. டெம்பரவரி எம்ப்ளாய்க்கு இந்த வேலை இல்லைன்னு இன்னொரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பர்மனெண்ட் எம்ப்ளாயி 60 வயசு வரையும் அதில் வேலை பார்த்தா ஆகணும், அந்த கொடுக்குற சம்பளத்துக்கு. அந்த அக்ரிமெண்ட்டாக அங்கே உடையிறதில்ல. அடுத்தது குழந்தைங்களோட வளர்ச்சியை நோக்கி அது கவனம் செலுத்திடுறாங்க. பிள்ளைங்களாயிட்டு இன்னும்மா டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ பிள்ளைங்களோட படிப்பு அதில் போயிடுறாங்க. ஆனால் லவ் மேரேஜில் எப்பயும் ஒரு அந்த பிஃபோர் மேரேஜ் இருந்த அந்த டெம்டேஷனை ஆஃப்டர் மேரேஜ் எதிர்பார்க்குறாங்க. பட் அது இருக்காது. பிஃபோர் மேரேஜ் கொஞ்சம் பேசியிருப்பான், ஆஃப்டர் மேரேஜ் வயசனினே தவிர அதிகமாக ஆம்பளை பேசுகிறதே இல்லையே. ஃபோன் அடிச்சியா, நீ நேற்றுலாம் பேசவே இல்லை, என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நேற்று நீ என்னை பார்க்கவே இல்லை, நான் ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பினேன், பச்சியா பாத்தியா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். வேறு வேலையும் இருந்திருக்காது, பண்ணி தொலைச்சிருப்பான். இந்த பொண்ணும் பண்ணி தொலைச்சிருக்கோம், நான் உனக்கு ஐ லவ் யூ அனுப்புனேன், திருப்பி அனுப்பவே இல்லை. நீ என்ன பெரிய ஐநா சபை ஒப்பந்தமாவது, ஒரு ஐ லவ் யூன்னு டெக்ஸ்ட் போட்டால் போகுது, ஸ்டேட்டஸ் வச்சிடும் பார்த்தியா, ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கல. ஆஃப்டர் மேரேஜ் நேரம் இருக்காது, வேலையில் ஓட ஆரம்பிச்சிடுவான். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க நிறையா சுற்றி இருப்பாங்க. அப்போ ஏதாவது வாங்கின சம்பளத்தில் வீட்டுக்கு பாதி கொடுத்துட்டு பாதி செலவு பண்ணியிருப்பான். ஆஃப்டர் மேரேஜ் முழுசாக இவனில் ஷிப் ஆஃப் தி கேப்டனே இவன் தானே, கப்பலை கட்டி எடுக்கிற வேலையை இவனு தானே, தள்ளி நின்று போனிச்சுன்னா இறங்கி தள்ளணுங்கிற வேலையும் தான் பார்க்கணும். அப்போ சுத்த முடியாது. நிறைய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ருப்பாங்க பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அது முடியாது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் மேரேஜ் ஆரம்பிக்கிறது, அந்த படத்தில் கதாநாயகன் ஆரம்பிக்கிறதே புள்ளக்குட்டிகளோட படத்தை காமிப்பாங்க. அந்த படங்கள் போர் அடிக்காது தெரியுங்களா. லவ்னு போட்டு வரட்டு இழுப்பாக படத்தை இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே ஹீரோயினுக்கு குழந்தை இருக்கும். பிக்சர் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ வர்ற படங்கள் நல்லா இருக்குது. இப்போலாம் உட்காந்து யார் லவ்வை பார்க்குறது, லவ் படங்கள்லாம் போட்டால் பெரிய அறுப்பாக இருக்குது. 2K கிட்ஸே பார்க்குறது இல்லை, போட எவன்டா உட்காந்து பார்க்குறது. ஏன்னா அந்த லவ் மேரேஜில் அரேஞ்ச் மேரேஜில் அந்த ஏமாற்றம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது இப்போ வந்து இன்னொருத்தர் மேலே அஃபேர் வர்றதுக்கு தான் காரணமா டைவர்ஸுக்கு, இல்லை வந்து அன்பு குறைவு அப்படின்னா இன்னொருத்தரை தேடி போயிடுறாங்கல்ல, அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்கல்ல. அதாவது இந்த ஒரு ஃபேண்டஸியாக ஒரு லைஃப் இங்கே வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கல் அது இல்லவே இல்லை. இப்போ நான் அந்த பிஃபோர் கேமரா இப்படி இருக்கோம்ல, இதே மாதிரி 24 ஹவர்ஸ் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நமக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, காலையில் எழுந்தால் மூஞ்சி இப்படி இருக்கா. சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், இப்போ ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு வாயில் ஒரு ப்ரெஷ்ஷை கொடுத்து பொண்ணை அழைச்சிடுவாங்க அப்படிம்பாரு. என்னடா அப்படி கேட்குறேன், அப்படி தான் இருக்க போகிறா, இப்படி இருந்தாலும் அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும் பாரு. சேதார்த்தம் அதுதான். நீ புடவை கட்டி வர்ற மாதிரி அந்த கல்யாண மணப்பெண் மாதிரியே காலம்புறம் அப்படி இருக்க முடியுமா ஒருத்தவங்க? இருக்க முடியாது. யதார்த்தம் எப்படின்னா, ஆஃபீஸில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும் அவனுக்கு, பயங்கர ப்ரெஷர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆம்பளை ரொம்ப பாவம். நான் ஆம்பளைங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன், நிறைய பேர் ஆதரவு இருக்காங்க, என்னை எதிர்த்து பேசுகிறாங்க நிறைய பேர். பாவம் ஆம்பளை, காலம்புற ஒழ, அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடு, அப்புறம் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போடு, பிள்ளைக்கு சம்பாரிச்சு போடு, ஒரு நாள் செத்து போயிடு. அவ்வளோதான் ஆம்பளோட வாழ்க்கையே. பொண்டாட்டி இல்லாமல் புருஷனால் வாழவே முடியாது. ஆனால் புருஷன் இல்லாமல் பொண்டாட்டி வாழ்ந்துடும். பொண்ணு வீட்லையோ புள்ள வீட்லையோ ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தாலும் ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு கம்மியாக இருக்காங்க, இவங்கள ஒரு வேலைக்காரியாவது அம்மாவை வச்சுப்பாங்க. கரெக்டு தானே? பிள்ளைங்க பார்த்துக்க, ஸ்கூலுக்கு கொண்ட கூட அழைச்சிட்டு வர, எப்படியோ அம்மாவை இருந்துடும். அம்மா அனுசரித்து இருந்துடும். ஒரு காப்பி போட தெரியும் அம்மாவுக்கு, போட்டு குடிச்சிடும். ஆனால் அம்மா இல்லைன்னா அப்பாவால் வாழவே முடியாது. மருமகள்கிட்ட தைரியமாக காஃபி கேட்க மனசு வராது. அவன் ராஜா மாதிரி வாழ்ந்தவங்கள அந்த இடம் கொடுக்கவே இடம் கொடுக்காது மனசு. வெளியே போய் குடிச்சு வந்தா பொறுத்த வரைக்கும் கடையை போய் குடிச்சா என்ன வருது, வீட்டில் மருமக டீ கொடுக்கலன்னு என்ன சொல்கிறதுக்கான மருமக இடிக்கும். செத்து ஒரு வாரத்துக்கு பார்த்துப்பாங்க, அப்புறம்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப பாவம் ஆண்கள் எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறான். அவன் சட்டமும் பெருசாக பாதுகாப்பு இல்லை, எங்கே தான் போவான்னு சொல்லு. ஆனால் பெண்ணு அப்படி இல்லை. பொம்பளைங்க ஈஸியாக கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஆண் மேலே ஈஸியாக ப்ளேம் பண்ணுறாங்க.
இப்போ அதுல் சுபாஷ்னு ஒருத்தர் பெங்களூரில் சூசைட் பண்ணிட்டார். எல்லாருக்கும் ட்ரம்ப் வரைக்கும் மெயில் வச்சுட்டு செத்து போயிட்டார். அவங்க பொண்டாட்டி அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கு ஃபேமிலி கோர்ட்டில். ஃபேமிலி கோர்ட்டில் ரீசெண்டாக கூட பார்த்தேன். ஜட்ஜி வந்து கேட்குறாரு. ரொம்ப ஜட்ஜஸ்லாம் ரொம்ப அருமையாக டீல் பண்ணுவாங்க. கையில் காசு வச்சுருக்கியா? புருஷனை வச்சுருக்கேன். ஆஃப்டர் லஞ்சு கேஸு எங்கேயாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹோட்டல் கட்டில் போய் சாப்பிட்டு வாங்க, சமாதானமாக போவாங்க அப்படின்னு. அது ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தது. தண்ணி புருஷன் தான் பிறந்த மணியாக பார்த்தவங்க பிள்ளைங்க இருக்குது. தண்ணி பாட்டில் கேட்குறான், படக்குன்னு கொடுக்குது. உனக்கு தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டான் அப்படிங்குது. எப்படி இவங்களோட வாழ முடியும்? நான் யார் மேலே தப்புங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கே போகணும், கேஸுக்குள்ளே போகாதீங்க. பட் இங்கே நிறைய விட்டு கொடுத்தல் தான் தம்பி வாழ்க்கையை நகர்த்தும். அது லவ் மேரேஜில் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஈக்குவல் இடத்துல தான் நீங்கள் கல்யாணம் லவ் பண்ணியிருப்பீங்க. நீ கல்யாணம் ஒரு கம்பெனியில் நீ மேனேஜராக இருப்பா, ஹெச்ஆராக இருந்திருக்கும் அந்த பொண்ணு. இல்லை நீ ஹெச்ஆராக இருந்திருப்பா, அந்த பொண்ணு மேனேஜராக இருந்திருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, ஒரே கேட்டகரி, ஒரே சேலரி, எல்லாத்துலேயும் ஈவன் வந்து நீயும் நானும் தான். உன் குடும்ப பெருமையை வந்து நீ பேச முடியாது, பொண்ணு அதோட குடும்ப பெருமையை வந்து பேச முடியாது. லவ்வில் எப்படி பேச முடியும்? அரேஞ்ச் மேரேஜில் அப்படி இருக்காது. இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நல்லா வாழ்ந்த குடும்பம், இப்படி நீ கோச்சிக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்க, ரொம்ப அசிங்கம். அது உனக்கு தலை குனிவு அப்படின்னா நிறையா சமரசம் பண்ணிக்குவாங்க. இதில் அரேஞ்ச் மேரேஜில். லவ் மேரேஜில் சமரசமே இருக்காது. அங்கே எதிர்பார்த்தது வேறு லவ் தான், தம்பி, அன்பு தான். அந்த அன்பு உடையும். அவன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு மந்த்ன்ட்டு கணக்கு வழக்கில் இருந்துகிட்டு இருப்பான். அப்போ போன் அடிச்சு இது செல்லமாக கொஞ்சிட்டு கிரிஞ்சி லவ்வாக பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? செம கடுப்பாக இருக்கும்ல. வயசானே வை போன வை நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டுருவான். அவரோட எக்ஸ்ட்ரானரியான கோபம் எங்கே காமிக்கிறதுன்னு தெரியாது, அங்கே ஆஃபீஸில் காமிக்க முடியாது. நீ அந்த நேரத்தில் கிரிஞ்சி லவ் பண்ணிகிட்டு இருப்ப. என்னங்க சாப்பிட்டீங்களான்னு அவன் மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அங்கே உள்ள மேனேஜர், யோ இந்த நேரத்தில் உனக்கு என்ன ஃபோன், யார் ஃபோனை வையா முதல்ல அப்படின்னு அவன் சத்தம் போட்டுட்டு இருப்பான். அவன் சாயந்தரம் என்னடா திட்டமேனு அவன் ஃபீல் பண்ணி இவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தாலும் மனைவி அதே டெம்ப்ட்லேயே இருக்காங்க. மத்தியானம் திட்டான், சாயந்தரம் இதுக்கு என்ன பிடிக்குமோ, மிச்சரோ இல்லை எல்போவோ ஏதோ ஒன்று, அந்த பொண்ணுக்கு பிடிச்சது ஒரு ஜூஸோ இல்லை மல்லிகைப்பூ ஏதோ ஒன்று வச்சுக்கோ. அது அந்தந்த பெண்ணின் மனதை பொறுத்தது. மனதுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவான், சமாதானம்லாம் ஆகி. ஆனால் அந்த பொண்ணு மத்தியானத்தில் சண்டை போட்டு அந்த டெம்ப்ட்லேயே இருக்கும். எப்படி நீ சனியனேன்னு கேட்டேன். அப்போ நான் இனிச்சேனா? இப்போ உனக்கு கசந்தானா? நான் இவன் டயர்டாகி அங்கே ஊரில் உள்ள திட்டெல்லாம் வாங்கிவிட்டு மந்த் டார்கெட்டை முடிச்சுவிட்டு வந்து இன்ஷர்ட்டை மெதுவாக எடுத்துகிட்டு ஷூவை கட்டி நாற்ற முடிச்ச சாக்ஸை கட்டி போட்டு உள்ளே வருவான். குளிச்சுட்டு சாப்பிடுவோம், இவளோட ரொமான்ஸ் பண்ணுவோம், ஒரு ரொமான்ஸ் பண்ணுவோங்கிற மைண்டில் கூட வந்திருப்பான். இங்கே வந்து காளியம்மா கிளம்பி ஆடும், இன்னும் ஆடும். லப்பது போனால் என்ன ஆகும்? அங்கே இருந்த ப்ரெஷர், இங்கே இருந்த ப்ரெஷரு, ஒரு உச்சக்கட்டத்தில் இவனால் பொறுத்திருக்க முடியாது. உன்னோட வாழ முடியாது இப்படி கத்தினா அப்படின்ட்டுருவான். இந்த வந்துட்டுல வாயிலேருந்து வாழ முடியாது, ரைட் டோஸ் பண்ணிவிடும், உனக்கு எனக்கு சரியாக வராது. அடுத்த கட்ட வார்த்தை ரேஸ் ஆகும். இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜில் அம்மா அப்பா எல்லோரும் பக்கத்தில் இருப்பான். அம்மா தூங்குறாங்க, காலைல பேசலாம் கூட அப்படின்பா. இல்லை அவங்க கூட ஏன்ப்பா என்னப்பா சத்தம் போடுறீங்க அப்படின்ருவாங்க. அந்த இடத்துக்கே போகாது இந்த சுச்சுவேஷன்லாம். இதில் யாருமே இல்லை, சமாதானப்படுத்துறது யாருமே இல்லை. அப்போ என்ன ஆகுனா அந்த சண்டை பெருசாகி டிவோர்ஸ், அடுத்து கோர்ட், நான் ஒரு வக்கீலை பார்க்குறேன், நீ ஒரு வக்கீலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் போகுது. நான் என்கிட்ட வர டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் மேக்ஸிமம் பேசுவோம். இப்போ உட்காந்து வர சொல், பொன்னாட்டியை வர சொல், புருஷனை வர சொல், பிள்ளைங்களை வர சொல், உட்காந்து பேசுவோம். என்ன தான் உனக்கு பிரச்சனை? கோர்ட்டில் போனாலும் இந்த கவுன்சிலிங் தான் நடக்குது. எடுத்துக்காம இப்போ இவ்வளோ கட்டப்பார், எல்லாமே டிவோர்ஸ் தான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என் காசு கொடுத்தா நான் கேஸ் நடத்துறது தான் இருக்கேன். ஆனால் இதை நான் விரும்புறதில்லை, பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதில் ஓரளவு சரியாகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை சின்ன ஆறுதல் தான். அதை கொடுத்தோம்னா சரி அவங்க போயிடுவாங்க. சரிங்க அவங்க கரெக்டு தான் சார், சேர்ந்து வாழ்றோம். உங்கள் வீட்டில் மட்டுமா பிரச்சனை, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை தாம்மா இருக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தாம்மா அப்படின்னம்னா அவங்க ஓரளவு ஓகே இது காமன் தான் போல இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாலே போதுமானது. ஆனால் அதை செய்கிறதே இல்லை, கோர்ட்டுக்கு போயிடுறது. கோர்ட்டுக்கு போய் அல்ப காரணத்துக்கெல்லாம் டைவர்ஸுக்கு வர்றாங்க. ரொம்ப வெரி ஆர்டினரி கண்டிஷன். இப்போ வாழவே முடியாதுங்கிற கேரக்டர்லாம் இருக்குது. இப்போ உன் புருஷன் வந்து சோஷியல் ட்ரிக்கராக இருக்கான், எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் தெரியாமல் குடிக்கிறான், இல்லை மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூர் போனால் குடிக்கிறான், இல்லை நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் குடிக்கிறான்னா அதை கண்டுக்காமே இருந்துடணும். யார் இந்த பொண்ணை சொல்கிறேன்? அதை போய் கண்டுக்கிட்டால் பிரச்சனை தான் வரும். ஒரு விஷயத்தை வந்து நான் உனக்கு இப்போ நீ நண்பனாக இருக்கிற என்னோட, நான் உன்ட்ட சில விஷயத்தை மறைக்கிறேன்னா உனக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை, உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைக்கலை, தெரிஞ்சால் வருத்தப்படுவேன்னு நான் சொல்லாமல் இருக்கேன், அவ்வளோதான். சரிதானே? ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு பேமெண்ட்டு கூடுதலாக வந்துடுதுன்னா உன்ட்டு மறைக்கணும்னு மறைக்கிறது இல்லைப்பா, தெரிஞ்சால் வருத்தப்படுவேன். அதனால் அந்த விஷயத்தை அப்படியே ஸ்போர்ட்டிவாக போகணும். அப்படி பொண்டாட்டிக்கும்
தவறான ரிலேஷன்ஷிப் இல்லாத ஆண் நண்பர்கள் உண்டு. கணவனிடம் சொல்லாததை கூட அந்த ஆண் நண்பர்கள்ட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் நல்ல ஹானரான ஆண் நண்பர்களே இருக்காங்க, நேர்மையானவர்களே இருக்கிறாங்க. நன்றிங்க. நன்றி.